யூடியூப் சேனல். நீங்கள் என்னால் இன்ட்ரோ வீடியோவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆளுங்க முதல்ல இருக்காங்க மாதிரி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி நாங்கள் கோயிலில் தான் இருக்கோம். வந்து நம்ம வடபழனி போக போகிறோம். நம்ம அப்பாவும் மாலை போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வடபழனி போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ப்போம். இங்கேருந்து நடந்தே வடபழனிக்கு போக போகிறோம். வடபழனி போக போகிறோம். போகிறத எடுப்போம். வீடியோ பார்க்குறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், வாங்க போய் பார்க்கலாம் வீடியோவை. எங்கள் அப்பா காவடி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தூக்குனாரு. அப்புறம் அதை தூக்கி முடிச்சுட்டு 3 தடவை நாங்கள் வந்து கோயிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் 11:30 ஷார்ப்பாக ஆகுது. ஆனால் நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக வடபழனி போல் எங்கள் கோயிலாண்டு இருக்கிற சரௌண்டிங் ஃபுல்லாக நாங்கள் ஃபஸ்ட்டு காவடிலாம் தூக்கிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் 3 o'clock தான் வடபழனி போவோம். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் guys. வீடியோ காய்ஸ், ஸ்டார்டிங் தேங்காய் பூசணிக்காயெல்லாம் உடச்சி ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாங்க காய்ஸ். அப்புறம் ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா சந்தோஷமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சரௌண்டிங் இருக்கிற எல்லா இடத்துக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். இங்கே நாங்கள் மட்டும் தான் அழகு குத்திட்டு எல்லோரும் வரோன்னு பார்த்தா தெருவுக்கு அவங்கவுங்க அழகு குத்திட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே 3 பக்கம் ஒரு தெரு இருந்தது, அங்கங்கே உட்காந்துருந்தாங்க. பின்ன அப்புறம் நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டாங்க guys. இந்த இடத்துலையே நானும் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு சிவன்யான்னு அவளும் தான் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருந்தோம். மிச்சம் எல்லாம் பேக்கில் எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னன்னா நாங்கள் அடிக்கடிக்கு ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் ஃப்ரெண்டில் வந்துடுவோம். ஆனால் பின்னாடி பேர் வருது, அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கோசம் எல்லோரும் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்.
சந்தோஷத்தாயே எல்லாம் இருந்து பக்கத்துல அவ்வளோதானா காய்ஸ் நான் சொன்ன மாதிரி சரௌண்டிங்கில் இருக்க இடத்துக்குலாம் போயிட்டு கோயிலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வடபழனி போகிறோமா, போகும்போது கால்வழியாக இதெல்லாத்தையும் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.